திருவாரூர் அருகே கீரிப்பிள்ளை கடித்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். கீரிப்பிள்ளை கடித்து சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. திருவாரூர் மாவட்டம் அம்மையப்பன் புது தெருவை சேர்ந்த முத்து தேவி இவங்களுடைய மகன்தான் நவீன். இவருக்கு வயது 7. இவர் அதே பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்திருக்கிறாரு. கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் இரவு நேரத்தில் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது கோழியை பிடிப்பதற்காக கீரிப்பிள்ளை வந்திருக்கு. அப்போ உறங்கிக் கொண்டிருந்த சிறுவனுடைய கையை அந்த கீரிப்பிள்ளை கடிச்சிருக்கு. கடிச்சதுக்கு அப்புறமா சிறுவன் கத்தி இருக்கிறாரு. அப்பொழுது அப்பகுதியில் உள்ள மருத்துவமனையில் ஊசி போடப்பட்டு சிகிச்சை பெறாமல் அவர் இறந்து போயிருக்கிறார். இந்த நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி அந்த சிறுவனுக்கு காய்ச்சல் அதிகமாகி இருக்குது. உடனடியாக பெற்றோர் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கிறாங்க. தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அந்த சிறுவன் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறாரு. ஆனால் நேற்று நள்ளிரவு காய்ச்சல் அதிகமாகி கீரிப்பிள்ளை போல செய்கை செய்து இருந்து திடீரென இறந்திருக்கிறார். உடனடியாக மருத்துவர்கள் சிறுவனுடைய உடலை பெற்றோரிடம் ஒப்படைக்காமல் சுகாதார ஆய்வாளர் முன்னிலையில் நல்லடக்கம் செஞ்சிருக்கிறாங்க. இப்படி கீரிப்பிள்ளை கடிச்சு அலட்சியமாக சிகிச்சை எடுக்காமல் இருந்த நிலையில 3 மாதம் கழித்து சிறுவன் கீரிப்பிள்ளை போல செய்கை செய்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.